ஸ்கிரீன் சும்மா வெளிப்படுது. பிஸ்மில்லா உண்டாவது போகும். பிஸ்மில்லா. உ வி ஆ ஊர்வி ஆ பிழை. முதலாவது பிழை. அப்ப நேற்றைய பாடம் திருப்பி ஒரு படல. எவ்வளவு சூட சொல்றாரு. முதலாவது பிழை. ரெண்டு மூணு ரெண்டு பெரிய பிழை வந்து உ வி ஆ ஊர்வி ஆ பிழை. இது நீட்டணுமே. சரி. ஆமா ஆமா. ஆ மறந்துட்டேலாம். உ ஆமா. உ வி ஆ ஊவி ஆ எப்படி வாவ நீட்டு படிச்சு ஊதி பிழை. ஊர்வி ஆ அதுதான் பிழைன்னு சொல்றேன். ஊர்வி வாவ நீட்டுறீங்களே. ஊர்ல ஊ. ஆ நான் உ வி ஆ ஊதி ஆ குட். 5 முறை ஓத பூரா சரி வந்தீங்க. இப்படி ஓதுனா புதிய பாடத்துக்கு போயிடல. ரெண்டாவது என்ன மாதிரி இது? இல்ல ரெண்டாவதா. ம். ம். ஊ தி ய ஊதிய திருப்பி ஓதுங்க. ஊ தி ய ஊதிய நீங்க தனித்தனி எழுத்தா செல்ற நேரத்துல ஊ நீட்டுறதும் தீய நீட்டுறதும் ஒரே மாதிரி வருது, வரப்படாது. ஊ தி ஆ ய குட். ஊதிய. குட். குட். இப்பதான் அந்த வித்தியாசம் வருது. மூணாவது. ம். க த ல கதல. நாலாவது. லவ் ல லவ் ல லாண்டா பிள்ளை. ல லா இல்ல. லவ் ல திருப்பி ஓதுங்க. லவ். லவ் ல லவ் ல ம். ஐந்தாவது. தௌ தஉ ல தஉ ல இந்த த ஈன்னு இழுக்கல, அது பிள்ளை, அது தஉ இழுக்கிறது. ல த இ. ம். தஉ ல தஉ ல இப்போதும் முதலாவது பிள்ளை வராம. ஊ வி ஆ ஊவி ஆ பிழை. ஊ வி ஆ ஊவி ஆ பாடத்துல அதை சொல்லி திருப்பி கொண்டு வர நடக்கும் போறேன். நான் இன்னைக்கு அடுத்த பாடத்துக்கு வருவோம். இது அதை விட கொஞ்சம் ம். அட்வான்ஸான பாடம். ஒவ்வொன்றும் சால் சாலி மூன அப்ப வினாப்பில சாலி ஒரு எழுத்து அப்பதான் ச உங்களுக்கு ஆ ம். சாலி மீம் ஞாபகம் இருக்கா? மைல மைல எனக்கு தெரியும். சாலி மைன. இப்ப ஒரு எழுத்தா ஓத போகல தான் நாங்க அந்த நுணுக்கத்தை பிடிச்சுக்கொள்ளோம். ம். சும்மா மொட்டை அவ்வளோத்தையும் சேர்த்து ஓதினா எல்லாம் பிழையா போயிடும். சாலிமியா ம். சாலிமையா எப்படி வந்து சாலி மைன தான். அது சுக்குன்னு இருக்குல்ல, அதோட அந்த பத்தகத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால அது வேற எழுத்து மாதிரி எனக்கு தெரியுது. ம். இது போதுங்க. சாலி மைன சாலி மைன சாலி மைன ரெண்டாவது. ஆ ஆ வா நீ ஹி அவானிஹி மூணாவது. கீழைன லைன கீழைன எதுவும் பாவம். யுகீசு யு கீ யுகீஷூன பிழை. சூனடா யு பிழை. ம். சூன ம். திருப்பி. யு கீசுன யுகீசூன கீ அல்ல, ஒவ்வி. ஒவ்வி. யு. யுகி கீ அல்ல, யு கீன்னா அது வேற. இந்த இதான் கீ. கீழ
கா ஆஹ் கி அந்த காட சவுண்ட் வராட்டி பிள்ளை. யுக்கி அந்த கீன்னு ம், மாறுது இப்ப அதை பற்றி கா வந்து கீன்னு மாறும் அப்படியா? கி வி. அங்கதான் பிரச்சனை. யுக்கி சூன இல்லை நீ ஓத போல யுக்கி சொன்னுடைய ஓதுறீங்க. உச்சரிப்பு கீழ ஒன்றாக்கி கி ஓதுறது வேற உண்டாக்கி அப்படியல. ம், ம். யுக்கி சூன இல்ல ரைட்டா கீ சொல்ல கீ தான் சொல்றோம் இப்பதான் கீன்னு யு சொல்றீங்க. கி யுகி சூன யுகி சூன நீட்டல்ல யுகி சூன பில. யுகி சூன இப்ப கீ வருது. கீழ கி கீ வந்து இப்பதான் வருது. குட் இப்ப சரி. இப்போ ஒதுங்க. ஓதெல்லாம் யு தேவை எனக்கு தேவை யு உச்சரிப்பல்ல. இப்ப நீங்க உச்சரிக்கிற உண்டாவும் ஓதுறது வேற உண்டாம அப்படியல. ம். யுகி சூன குட் திருப்பி ஓதுங்க. யுகி சூன ரெண்டாவது சாமி தூன சா மி சால பில. ச ச ச ச ச ச சா இல்ல. ச. ஆ. ச ச ம். சாமி தூன சாமி தூன தூ அல்ல. து. தால் சவுண்ட் வரணும். து ம். சாமி தூன ம். மூணாவது த லு மூ நீ தலுமூனி விலை. த லு மூ நீ தலுமூனி சரி நிப்பாட்டாம எடுத்த லூ மூ ஒவ்வொரு எழுத்தாவதான் மொத்தமா ஓதணும். மொத்தமா ஓதுன இடத்துல அதான் சரி. சரி இப்போ. தலுமூனி ம். இப்போ ஓதுங்க முதலாவது. யு கி சூன யுக்கி சூன இல்ல திருப்பி கீ தான் வருது. யுக்கி சூனன் யுக்கி தான் வருது. இல்ல அ, கி கீ தான் வருது. கீ யுக்கி கீ தான் வருது. ஓது போக்குல கீ தான் வருது. பிள்ளை அது. யுக்கி சூன திருப்பி ஓதுங்க. கி யுக்கி சூன நீட்டுறது போதாது. யோகி சூன. யுக்கி சூன திருப்பி ஓதுங்க. யு யுக்கி சூன கி ரைட்டா இப்போ எழுதி கூட்டி ஓதுங்க. திருப்பி திருப்பி ஓதுங்க. யு கி சூன யுக்கி சூன ரெண்டாவது ச சாமி தூன சாமி தூன சாமி தூன மூணாவது தலு தலு மூ நீ தலுமூனி பிள்ளை. தலோமு நீ என்றா பிள்ளை. நீ தலுமூனி எழுத்து கூட்டி ஓதுங்க. தலு மூ நீ தலுமூனி அந்த த லு என்று சொல்லி இந்த இடத்துல நிப்பாட்டாம ஓதணும். தலு தலு. தலுமூனி ஆ அது முக்கியம். இது வந்து பாவம். ல மு ல மு கி மீன ல லமுக்கி மீன அந்த ல ல ல லண்டு 9 10 முறை திக்கி திக்கி திருப்பி ல வர்றது பிள்ளை. அப்படி ஓதையில் அது ஒரு முறை நீங்க எழுத்து கூட்டணும். லமுக்கி அடுத்த முறை மீன ஓதிடணும். ஒரு முறை ம், ஒரு சொல்ல எழுத்து கூட்டணும். அடுத்த முறை ஓதிடணும். மூணாவது முறைக்கு இல்லன்னு சவுண்ட் வந்தா அது பிள்ளை தானா? அப்படி ஓதுற இல்ல. ம், இல்ல. ம். திருப்பி வந்து பாப்போம். லமுக்கி மீன லமுக்கி மீன இல்ல நீட்ட வேண்டியது நீட்ட இல்ல. ல லமுக்கி இல்ல இல்ல மீன லமு அல்ல. லமுகி. லமு லமுக்கி மீன லமுகி மீன காஃப் நீட்டன்மை. காஃப் நீட்டணும். லமுக்கி மீன ஆ எழுத்து கொடுங்க திருப்பி. லமுக்கி மீன ம், ரெண்டு முறை தான் ஓதலாம். ஒன்று ஒவ்வொரு எழுத்தா ஓதலாம். ம், ரெண்டாவது மொத்தமா சேர்த்து ம், ஓதிடணும். 10 முறை ம். 15 முறை ஓதுறதுக்கு வைக்கிறது பெரிய பிள்ளை.
திருப்பி வந்து ரெண்டு முறை தான் ம். ரெண்டு முறையில ல மு கீ நீ ந நமுக்கி நீ ந ரெண்டாவது ய ஓ து ந ய ஓ து ந மூணாவது ய ரி சு நீ எரிசு நீ அலை எரிசு நீ அலை பாத்தீங்களா இப்ப தானே சொன்ன ரெண்டு முறை தான் ஓதுன்னு சொல்லி இப்ப 4 முறை ஓதிட்டீங்க. ஃபர்ஸ்ட் முறை எழுத்து கூட்டி என்ன ஓதுங்க, பிள்ளை அடுத்து சரியா பார்த்துக்கோங்க. அப்பதான் ஓதி பழகலாம். அல்லது அந்த ஓதல் வராது. ஓத ம் போகலையும் ஒவ்வொரு வசனத்தையும் நாங்க ம் 4-5 முறை ஓத வேண்டி வரும். அப்படி ஓதையலாம். குர்ஆன் ஓத ம் போகலையும் ஒவ்வொரு ஆயத்தையும் 4-5 டைப் ஓத வேண்டி வரலாம். இப்படி ஓதினா அப்படி ம் ஓதக்கூடாது. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்பவே ம் சொல்றது ஒவ்வொரு எழுத்தா ம் ஓதிட்டு மொத்தமா ஓதிடும். ம் 3வது 4வது முறைக்கு போகப்படாது. ம் ம் ய ம் ரி சு நீ எரிசு நீ ஆ குட். உங்களோட ஹோம்ஒர்க் கட்டாயம் செய்யப்படணும். அடுத்த வீக் உங்களோட கிளாஸ் உங்களோட ஷெடியூல் நடக்கும். இந்த நிறைய பிழைகள் வருது. பிழைகளை கவனம் பார்த்துக்கணுமா? ம்